தமிழ் அகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது செய்திக்கு பின்னால். நடிகர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி கொடியை இன்று துவக்கி மக்களுக்கு அறிமுகப்படுத்தி உரையாற்றியிருக்கிறார். இன்றைக்கு அந்த கொடியேற்ற நிகழ்வில் என்ன முக்கியமான நிகழ்ச்சி, அது குறித்த ஒரு டீகோடிங் செய்திக்கு பின்னால் வாருங்கள் பார்ப்போம். நடிகர் திரு விஜய் அவர்கள் இன்று அவர் நீலாங்கரை வீட்டிலிருந்து பனையூர் அலுவலகத்திற்கு சென்று தனது கட்சி கொடியை ஏற்றியிருக்கிறார், அங்கு உரையாற்றியிருக்கிறார். இதில் கவனிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள். ஒன்று, அவருடைய பெற்றோர் இயக்குனர் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள், திருமதி சோபா சந்திரசேகர் அவர்கள் இருவரும் கலந்திருக்கிறார்கள். இந்த இருவரும் கலந்திருப்பது ஒரு செய்தியா என நாம் பார்த்தால், அவர் பெற்றோர் குறிப்பாக திரு எஸ்.ஏ.சி அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கட்சி பெயர், அவர் கட்சியினுடைய தலைவர், செயலாளர் என்பதெல்லாம் அறிவித்த பொழுது உடனடியாக திரு விஜய் அவர்களிடமிருந்து மறுப்பு அறிவிப்பு இந்த கட்சிக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, தனது விஜய் மக்கள் இயக்கம் இதோடு எந்த தொடர்பும் கொள்ளக்கூடாது என்று அவர் ஒரு உடனடி அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தனது கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் என அறிவித்து இன்றைக்கு அவர் கொடியேற்றியிருக்கிற இந்த நேரத்தில் தன்னுடைய தந்தை, தாய் இருவரும் கலந்திருக்கிறார்கள். இந்த கொடியேற்று நிகழ்வில் அவர் ஒரு உரையாற்றியிருக்கிறார். அதில் தமிழ் மண்ணிலிருந்து சென்று தேச விடுதலைக்காக பாடுபட்டவர்கள், அதே போல் தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு அஞ்சலி செலுத்தும் வண்ணமாக சொற்களை கொண்டு இந்திய இறையாண்மை, சாதி, மத, பிறந்த இட பாகுபாடு, பாலின பாகுபாடு இதெல்லாம் கூடாது என்ற சொற்களை எல்லாம் கொண்டு ஒரு உரையை, ஒரு உறுதிமொழியை ஏற்ற பிறகு கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த கொடி அறிமுகத்திற்கான விளக்கத்தை விரைவில் தான் ஒரு மாநாடு நடத்த இருப்பதாகவும் அந்த மாநாட்டில் ஒரு விளக்கத்தை சொல்வதாக சொல்லியிருக்கிறார். இந்த கொடியில் என்ன விஷயங்கள் கொண்டிருக்கின்றன, இது குறித்து எல்லோருமே ஒரு டீகோடிங் தங்களுடைய பார்வையை வெளிப்படுத்துவார்கள். தமிழ் அகம் நேயர்களுக்கு நமக்கு தெரிந்த ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த கொடியில் மேல் 2 ஒரு சிகப்பு வண்ணம், நடுவில் ஒரு மஞ்சள் நிறம். சிகப்பு என்பது எப்பொழுதுமே புரட்சியை குறிப்பது, மஞ்சள் என்பது ஒரு அமைதி மற்றும் வெற்றிக்கான ஒரு சின்னமாகவும், குரு கோள்களில் குருவினுடைய ஒரு அம்சத்திற்காக அது மஞ்சள் நிறத்தை தான் குறிக்கும். அடுத்து இந்த மூவர்ண கொடியில் நடுவில் வாகை மலரை சுற்றி 28 நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 23 பச்சை நிறத்திலும் 5 நீல வண்ணத்திலும் இருக்கின்றன. நடிகர் திரு விஜய் அவர்களுடைய தாயார் சோபா அவர்கள் சாய்பாபாவின் மீது பக்தி பூண்டவர். ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு மஞ்சள் பரிந்துரை இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய பார்வை சொல்கிறோம். அதே போல் அந்த நடுவில் 2 யானைகள், 2 யானைகளும் தந்தத்தோடு கூடியவை. ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் தான் யானைகள் அப்படின்றது ஒரு பூர்வீகமாக கொண்டிருக்கிறது. இதில் ஆசிய பெண் யானைகளுக்கு தந்தம் இருக்காது, ஆப்பிரிக்க பெண் யானைகளுக்கு தந்தம் இருக்கும். 2 யானைகள் நின்ற நிலையில் தந்தங்களோடு அந்த நடுவில் மஞ்சள் நிறத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் அரசியல் எல்லாம் பார்த்தால் சுவர் விளம்பரங்கள் எல்லாம் இது போன்ற ஒரு கடினமான லோகோவெல்லாம் வைக்க மாட்டாங்க, ஏன்னா அது வரைய முடியாது. ஆனால் இன்றைக்கு அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை, எல்லாம் டிஜிட்டல் மயமானதுனால் சின்னங்களை கொண்டு வைத்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கொடியிலும் யானை சின்னம் ஒரு ஒற்றை யானையாக இருக்கிறது. இதே போல் இந்த 2 யானைகள் ஒரு தும்பிக்கையோடு இருப்பதை கேரளாவினுடைய அரசு இலச்சினையை நீங்கள் பார்க்கலாம். அவங்களுடைய லோகோவில் நீங்கள் கேரளா டூரிஸ்டினுடைய பஸ்ஸில் கூட நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். 2 யானைகள் நிற்பது மாதிரியான இருக்கும். அதே மாதிரியான ஒரு வடிவம் தந்தத்தோடு கூடியதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியில் திரு விஜய் அவர்கள் இந்த கொடி அறிமுகத்தில் 2 யானைகள் கொண்டதை, அது கேரளாவினுடைய, இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசு இலச்சினையில் நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரத்தினுடைய கோபுரம் இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவர்களுக்குன்னு ஒரு இலச்சினை இருக்கும். அந்த இதில் அவங்க ஒரு உருவம் படுத்திருப்பார்கள். இந்த கொடியை பற்றி நாம் இந்த செய்திக்கு பின்னால் சொல்வதில் என்ன நோக்கம்னா, இது ஒரு கட்சிக்கான கொடி மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டினுடைய ஒரு பண்பாட்டை குறிக்கிறது. இது குறித்த மேலும் விளக்கங்களை அவர் மாநாட்டில் சொல்வதாக சொல்கிறார். இந்த கொடியில் ஒரு 28 நட்சத்திரங்கள், நடுவில் ஒரு வாகை மலர். அந்த வாகை மலர் அப்படின்றதும் ஒரு வெற்றியை குறிப்பது, மஞ்சள் அப்படின்றது குருவை குறிப்பது, வெற்றியை குறிப்பது. யானையும் ஒரு குரு வெற்றியினுடைய ஒரு அடையாளமாகத்தான்
சொல்லப்படுகிறது. இதில் ஒரு யானையை வந்து பகுஜன் சமாஜ் கட்சி ஏற்கனவே அவங்களுடைய கொடியில் வைத்திருக்கிறார்கள். இவர் 2 யானைகள் வைத்திருக்கிறார். வாகை மலர். வாகை மலர் அப்படின்றது நம்ம தமிழ் சங்க இலக்கியங்களில் நிறைய இருக்கும். பதிற்றுப்பத்தில் கூட ஒரு காவல் மரமாக வாகை மரம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இப்போது விடுதலை புலிகள் என்று தங்களுடைய பெயர்களை வச்சுருந்தாலும் அவங்க தங்களுடைய ஒரு தேசிய விலங்காக சிறுத்தையை வச்சுருந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். மலராக காந்தல் மலர் அப்படின்றதுன்னு வச்சுருந்தாங்க. அவன் வந்து பறவையாக செம்பகம் அப்படின்ற இங்கே வந்து செம்பகம்னு ஒரு பூ இருக்குது. அவங்க செம்பகம்ன்ற ஒரு பறவையை வச்சுருந்தாங்க. மரமாக வாகை மரம் தான் வச்சுருந்தாங்க. அதனால் இவர் வந்து வாகை ஒரு பூ அப்படின்றது நிறைய வண்ணங்கள் இருக்கும். ஆனால் தோற்றம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அது அதிக விரைவில் வாடாது. அதனால் அது வந்து ஒரு வாகை மரம் ஒரு உறுதியான மருத்துவ குணங்கள்லாம் கொண்டதாகவும் நம்ம இலக்கியங்கள்லாம் சொல்லப்படுகிறது. இந்த வாகை பூவை வந்து இப்போது சேர சோழ பாண்டியர்கள், இப்போது சேரர்கள் வந்து பனை பூ சூடி போருக்கு போவாங்க. சோழர்கள் வந்து அத்திப்பூ சூடி போருக்கு போவாங்க. பாண்டியர்கள் வந்து வேப்பம்பூ சூடி போருக்கு செல்வதாகவும், அவள் ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரியான விற்கொடி, புலிக்கொடி, மீன்கொடி அப்படின்னு ஒரு சேல சோழர்களுக்கு அவர்களுக்கான கொடியில் ஒரு இலச்சினை இருக்கும். அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு பூச்சூடி அவர்கள் போருக்கு செல்வார்கள். ஆனால் பெரும்பாலும் சங்க இலக்கியங்கள் எல்லாவற்றிலுமே மன்னர்கள் வந்து வெற்றி பெற்று அவர்கள் வாகை சூடி தான் திரும்புவார்கள் அப்படின்வாங்க. அந்த வாகைன்றது ஒரு வெற்றியை குறிக்கிறது. அந்த பூ பெயரும் வாகை மலர். அதனால் அவர் விஜய், வெற்றி, வாகை இந்த மாதிரி சொற்களை எல்லாம் அவங்கள சேர்த்து அதில் அவங்களை இட்டிருக்கலாம், அவர்களுக்கு பரிந்துரை செய்திருக்கலாம். நாம் வந்து இதை வந்து ஒரு டீகோட் பண்ணுறோம். நடிகர் திரு விஜய் அவர்களே தன்னுடைய மாநாட்டில் இதற்கான விளக்கங்கள் எல்லாம் சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நடிகர் திரு விஜய் அவர்கள் இந்த கொடியை துவக்கி தமிழ்நாட்டில் தன்னுடைய அரசியல் கணக்கை துவக்கி இருக்கிறார். அதில் வந்து ஒரு பாடலும் கொடி பாடல்களும் வந்திருக்கு. அது வந்து அரசியாட்சியை நோக்கி கேள்வி கேட்கிறவராக இன்றைக்கி தளபதி இருக்கிறார் அப்படின்ற சொல்லு வந்திருக்கிறது. இந்த ஒரு குடியாட்சி மக்களாட்சியில் நம்ம எல்லோருக்கும் அரசியலில் பங்கேற்பதற்கு முழு உரிமை இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் நடிகர் திரு விஜயனுடைய இந்த கொடி அறிமுக மற்றும் அரசியல் வரவேற்றிருக்கிறார்கள். நாம் ஒரு நடுநிலையான ஒரு ஊடகம் என்கின்ற வகையில் ஒரு மக்களாட்சியில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிற ஒருத்தரை அவர் எப்படி செயல்படுகிறார் என்கின்ற விதத்தில் தான் அவர் மீதான ஒரு கருத்துக்களை நாம் வைக்க வேண்டும். இந்த வகையில் அவர் கடந்த பிப்ரவரி மாதம் தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்குவதாக சொல்லி பாராளுமன்ற தேர்தலை தவிர்த்திருக்கிறார். அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் பங்கேற்பதாக தெரிவித்திருக்கிறார். இதற்கு இடையில் ஒருவேளை ஒரு உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் சேர்ந்தோ அல்லது ஊரக உள்ளாட்சி தேர்தலோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது அவருடைய நிலைப்பாடு என்ன, இதுவரைக்கும் அவர் தெளிவுபடுத்தவில்லை. தேர்தல் அறிவிக்கு பிறகு ஒருவேளை அவருடைய அறிவிப்பு வரலாம். இந்த நிலையில் அவருடைய அரசியல் இன்றைக்கு ஒரு எதிர்க்கட்சி வரிசையாக நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து அவர் ஒரு பங்காற்றுவதற்கு தயாராக இருப்பதாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.